وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُم بِمُؤْمِنِينَ. மக்களில் சிலர் நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் கிடையாது. அப்படின்னா உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வாய் வார்த்தையில் ஒன்று சொல்கிறாங்க. நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம், மறுமை நாளை நம்புகிறோம், மறுமையில் அல்லாஹ் எல்லாரையும் எழுப்புவான்னு நம்புகிறோம், ஒன் அண்ட் ஒன் நிற்க வச்சு கேள்வி கேட்பான்னு நம்புகிறோம், நல்லது செஞ்சவங்களுக்கு சொர்க்கம் தருவான்னு நம்புகிறோம், கெட்டது செஞ்சவங்களுக்கு நரகத்தை தருவான்னு நம்புகிறோன்னு வாயில் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அவங்களோட உள்ளத்துக்குள்ளே அவங்க இறைவனை நம்பியவர்கள் கிடையாது. அப்போ இந்த நய வஞ்சகம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்களோட வன்மத்தை மனதில் மறைத்து கொண்டு வெளியில் பாசமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி இருக்கிறதுக்கு பேர் நயவஞ்சகம். இந்த நயவஞ்சகம் சார்ந்த மக்களையும் நம்ம வாழ்க்கையில் தினப்படி பார்க்குறோம். சொந்தக்காரங்களுக்குள்ளே பார்க்குறோம், நண்பர்கள்ங்கிற கூட்டத்தில் இருக்கவங்களுக்குள்ளே பார்க்குறோம், சமூகத்துக்குள்ளே பார்க்குறோம். நம்ம எதிரிகள்லையும் அந்த மாதிரியான ஆட்களில் பார்ப்போம். நல்லா தெரியும் எதிரி தான்னு. ஆனால் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா அடாடாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமே. அப்படி இந்த நய வஞ்சகம் எப்படிப்பட்டது? 2 வகையானது. ஒன்று, நாவில் இறை நம்பிக்கை இருக்கும், மனசுக்குள்ள இறை மறுப்பை வச்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடியவங்க. 2வது, நாவில் நயவஞ்சகம் இருக்காது, மனசுக்குள்ளேயும் இறை மறுப்பு இருக்காது, ஆனால் அவர்களுடைய செயலில் எல்லாமே மோசமாக இருக்கும். இது ரொம்ப பெரிய பாவம்னு அல்லாஹ் சொல்கிறான். நாவில் இருக்காது, கண்டுபிடிக்க முடியாது, மனசுலையும் இறை மறுப்பு இருக்காது, அவன் ரொம்ப இறைவனை நம்பக்கூடியவனாக இருப்பான், ஆனால் அவனுடைய செயலில் அது வெளிப்பட்டுரும். இது பெரும் பாவங்களில் ஒன்று. ஏன்னா நயவஞ்சகனின் சொல்லும் செயலும் அவனது அந்தரங்கமும் வெளிப்படையும் வேறு வேறானதாக இருக்கும். எப்படி அப்படின்னா, அவன் தன்னுடைய சொல் ஒன்றா சொல்லுவான், வெளியில் எல்லார்ட்டையும் ஒன்று பேசுவான், அவனுடைய செயல் அதுக்கு மாறானதாக இருக்கும். உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு வெளியே பேசுவான், சொல்லுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் அவனோட செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுக்கு எதிரியாக இருந்து அவன் அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்வான். அவனுடைய அந்தரங்கம், அவனுடைய உள்ளுக்குள்ளே வச்சுருக்கான்ல, அந்த உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறது வேற மாதிரி இருக்கும், ஆனால் வெளிப்படையாக அவன் செய்கிறது வேற மாதிரி இருக்கும். நய வஞ்சகத்தன்மை கொண்ட இது போன்ற ஆட்களுக்கு இறைவன் நரகத்தை வைத்திருப்பதாக சொல்கிறான். யா அல்லாஹ், எங்களை தூய்மையானவர்களாக நீ ஆக்கி தருவாயா.